கடந்த ஆண்டு வந்து 90.57 இருந்தது. இந்த ஆண்டு கூடுதலாக 3.54% வந்து மாணவர்கள் தேர்வு விகிதம் அதிகரித்திருக்கு. அதே மாதிரி மாவட்ட வாரியாக நம்ம பார்க்கணும்னா கடந்த ஆண்டு 24வது இடத்துல இருந்த நம்முடைய மாவட்டம் வந்து இந்த ஆண்டு 10வது இடத்துக்கு வந்து முன்னேறி நல்லா ஒரு மாணவர்கள் வந்து சிறப்பாக எக்ஸாம் எழுதினால நமக்கு கிடைச்சிருக்கு. அதை தவிர இன்னொன்று என்னென்னா அரசு பள்ளிகள் தகுதிகள் எடுக்கும்போது அரசு பள்ளிகள் வந்து 16,600 மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்காங்க. அதில் 15,522 மாணவர்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாஸ் சதவீதம் வந்து 93.51%. அது கடந்த ஆண்டு பார்க்கும்போது 88.39% இருந்தது. இந்த ஆண்டு ஒரு 5.12% வந்து அரசு பள்ளி மாணவர்கள் தேர்ச்சி விகிதம் வந்து உயர்வு பெற்றிருக்கு. இதே மாதிரி ரேங்கிங் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு 18வது இடத்துல இருந்த மாவட்ட அரசு பள்ளிகள் தேர்ச்சி விகிதத்தில் இந்த ஆண்டு 6வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. மாணவர்கள் இந்த எக்ஸாமில் சிறப்பாக எழுதி தேர்வு பெற்ற மாணவர்களுக்கு முதல்ல வாழ்த்துக்களையும் இந்த ரிசல்ட் சிறப்பாக கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுத்து CO, DO மற்றும் தலைமை ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டு வந்து ஓவராலாக வந்து 24 இருந்தது சார். இந்த வருஷம் 10க்கு வந்திருக்காங்க சார். கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து 18லேருந்து 6க்கு வந்திருக்காங்க சார். அரசு பள்ளி தான் சார். 18வது இடத்துலேருந்து 6வது இடத்துக்கு வந்திருக்காங்க சார். அது தேர்ச்சி 16,397 இருந்தது. இப்போ 16,600 நமக்கு இந்த ஆண்டு 10வது வகுப்பு மாணவர்கள். மெயினாக அந்த பேசிக்ஸ்லேருந்து 6th 7th அதில் என்ரோல்மெண்ட் அதிகப்படுத்துறதுக்கான முயற்சிகள் நடத்திட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் அண்ட் 6th 7th அட்மிஷன் வந்து அதை தான் இந்த ஆண்டும் டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய மாணவர்கள் சேர்வாங்க. கண்டிப்பா சார். இல்லை சார் அது வந்து ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே ஒரு ஸ்கூல் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்கன்னு ஒரு செய்தி வந்தது. அது நம்ம அப்பயே நிறுத்த சொல்லிட்டோம். ஸ்பெஷல் கிளாஸ் எதுவும் எடுக்க வேணாம் முன்னாடியே அறிவுரை இருந்தது. இந்த தடவை சிஎஸும் அதை வந்து இன்சிஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால் எங்கேயும் நடக்கல சார். நடக்குது அதுதான் 10 டேஸ்க்கு முன்னாடி ஒரு இது வந்தது சார் செய்திகள். அது நம்ம அப்பயே ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸ்டாப் பண்ண சொல்லி சார். எதாக இருந்தாலும் இப்போ நேற்று ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சு சார். இந்த ஏன்னா சம்மர் முடிகிற வரைக்கும் எதுவும் பண்ணக்கூடாது. ஸ்பெஷல் கிளாஸ் ஜென்ரலாக வைக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பாக அந்த இது ஸ்டாப் பண்ணுறோம். நிறைய பள்ளிகள்ல இந்த உடற்கல்வி வகுப்புகள் இருக்கு. அந்த வகுப்புகள் வந்து முறையா வந்து ஆசிரியர்கள் பயன்படுத்துறதில்ல. மற்ற வகுப்பு ஆசிரியர்கள் அந்த வகுப்பை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. உடற்கல்வி இதுல வந்து மாணவர்களை விளையாட விடுறது இல்லை அப்படின்றது ஒரு பெரிய பெற்றோர்களோட ஒரு குற்றச்சாட்டு. இந்த கல்வியாண்டுல அதை பூர்த்தி செய்யும். கண்டிப்பா சார் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் சார். தலைமை ஆசிரியர் சொல்லிருக்கேன் சார். அந்த விளையாட்டு கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுக்க சொல்லியிருக்காங்க சார். அதனால ரிசல்ட்டுக்காக பண்ணுவாங்க சார். நம்ம அந்த டீச்சர் சொல்லிருக்கோம் சார். கண்டிப்பா அது மாணவர்கள் விளையாட்டுத்துறை நம்ம பண்ண சொல்லுவோம். அரசு பள்ளியில கிராமப்புற பள்ளிகள்ல படிச்சிருக்காங்க சார். அவங்க வந்து நகர்ப்புற பள்ளிகள்ல 12வது சேர்க்கும் போது அட்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். அது வந்து போன வருஷம் நிறைய இருந்திருக்கு சார். சரி சார். அது தொடர்பான நீங்க அது அட்மிஷனுக்கு ஒரு கிரைட்டீரியா நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் சார். என்ன மார்க் பேசிஸ் படிக்கிறாங்களோ அவங்க வந்து மார்க் ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கான அட்மிஷன் கொடுக்கிறதுக்கான அதிகாரம் வந்து மாடல் ஸ்கூலுக்கு ஒரு செலக்ஷன் சார். வேற பள்ளிகள் இப்ப கிராமப்புறத்துல 10வது எழுதுறாங்க. வேற மாடல் நகர்ப்புற பள்ளியால இங்க இருக்கிற கேர்ள்ஸ் ஸ்கூல்ல சேர்க்கணும். சரி சார். அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. சரி சார். பசங்களை தவிர்த்து வேற யாரும் கொடுக்கறது இல்ல. சரி சார். நிறைய பேர் போன ட்ரிப் வந்து எங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பார்க்கலாம். ஏன்னா அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னுரிமை அங்க இருக்கிற கொடுக்குறாங்க. இல்ல அதாவது இங்க இருக்கிற மாணவர்களுக்கு நம்ம சீட்டு கொடுத்தாகணும். அது ஒரு ஏன்னா அங்கேயே இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்தாக வேண்டியிருக்கு சார். நான் என்னென்ன இது பார்க்குறேன் சார். என்ன பண்ணி எங்க படி அவங்களுக்கு நம்ம பார்க்கணும் முன்னுரிமை. ஏன்னா அங்கேயே இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை வேணும். பண்ணிடலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.